அதில் செங்கல்பட்டு நர்சிங் காலேஜில் படிக்கிற மாணவர்களை வந்து தாடியை எடுக்கணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க முன் வச்சுருக்காங்க. என்ன சார் நடந்தது நம்ம நர்சிங் காலேஜ்? அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து 65 வருஷம் பழமையான காலேஜ் இது. இந்த காலேஜில் பல வகைப்பட்டான கோர்சஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ நர்சிங் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அதே போல் அலைடு ஹெல்த் சயின்சஸ் சொல்லிட்டு டாக்டருக்கு உதவியாக இருக்க மாதிரி அலைடு ஹெல்த் சயின்சஸும் நடக்குது. ஸோ இது கூட வந்து காலேஜ் ஆஃப் ஜென்ரல் எம்பிபிஎஸ் காலேஜ் இருக்குது, நர்சிங் காலேஜ் இருக்குது, நர்சிங் ஸ்கூலும் இருக்குது. இங்கே இருக்கிறதுல வந்து நீங்கள் இப்போ இந்த விஷயத்தில் சொல்லப்பட்ட நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் 4 வருஷம் கோர்ஸ் அவங்களுக்கு. இந்த 4 வருஷம் கோர்ஸில் மொத்தம் 206 பேர் இருக்கிறாங்க. 4 வருஷத்துலையும் இது மாதிரி இருக்கிறாங்க. இதில் ஜம்மு காஷ்மீர் பசங்களும் இருக்கிறாங்க, நம்ம மக்களும். இது பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு 50 பேரில் தமிழ்நாட்டு ஆளாக இருந்தால் 6 பேர் இல்லை 5 பேர் வருஷத்துக்கு யார் எடுக்கிறாங்க, இப்போ கவுன்சிலிங்லாம் எப்படி எடுக்கிறாங்களோ அதன்படி வருவாங்க மக்கள். அதன்படி வந்ததில் வந்து ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கையில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக எக்ஸாமுக்கு போகும்போது ருட்டீனாக, ஏன்னா இவங்க வந்துட்டு பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க, பொதுமக்களை பார்க்குறாங்க, சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றது நர்ஸுங்களுக்கு குறிக்க வேண்டிய கேரக்டர். அந்த கேரக்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு நர்சிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஆஸ் எ டீச்சர் எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு தான் வந்து அந்த ஆஸ் எ டீச்சர் இவங்கள தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எப்போவுமே வந்துட்டு ட்ரெஸ்ஸு க்ளீனாக போடணும், எல்லாம் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும். நிறைய பசங்க வந்து முடி நிறைய வச்சுருக்குறாங்க, அந்த மாதிரி நான் இஷ்டத்துக்கு வச்சுருக்கிறதும் உண்டு. அது ரொட்டீனாக ஸ்கூலில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான் இது, ஸ்கூல் மாதிரி தான். இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னும் போது எக்ஸாம் போகிறாங்க. இங்கே மட்டும் வர்றது கிடையாது, எல்லாரும் வெளியிலேருந்து வர எக்ஸாமினர்ஸ் இருக்கிறாங்க. எக்ஸாமினர்ஸ் காலேஜ்லேருந்து வருவாங்க. அப்படின்னும் போது நம்ம காலேஜோட இதை வந்து பாதுகாத்தாகணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க, க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. மோரோவர் இது மெடிக்கல் காலேஜ், பொதுமக்கள் பேஷண்ட்ஸை பார்க்குற விஷயம். இது பேஷண்ட்ஸை பார்க்குற விஷயத்தில் நம்ம சுத்தமாக இல்லை. ஏற்கனவே வந்துட்டு ஏகப்பட்ட அசுத்தங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் நிறைய பேர் வந்து போகிறதுனால, பேஷண்ட்ஸும் நிறைய போகிறதுனால அதனால இன்ஃபெக்ஷன் வருது. இன்ஃபெக்ஷன் நிறைய சேர்ந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாதிப்புகளை அவாய்ட் பண்ணுறதுக்கே வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அப்படின்னும் போது அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற நம்மளே சுத்தமாக இருக்கணுன்றது தான் ஒரு இதன்படி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் இப்போ அந்த சொல்லப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தான் போன ஒரு 2 வாரமாக வந்துட்டு தியரி எக்ஸாம் முடிஞ்சுது. இந்த வாரத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நேரில் பார்ப்பாங்க எக்ஸாமினர்ஸ் வெளில வந்து. இந்த சமயத்தில் ரொட்டீனாக எல்லா வருஷமும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, யூஜியாக இருந்தாலும் சரி, நர்சிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் கொடுக்கப்பட்டதே தவிர எந்தவித முரண்பாடான விஷயமும் ரொட்டீனாக ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டியில் கொடுக்குற கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் பண்ணுறது. அப்படி தான் அந்த காலேஜ் பிரின்சிபாலும் கொடுத்துருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷனு. அது ரொட்டீனாக எம்பிபிஎஸ்க்கு கொடுக்கும்போது காலேஜ் வைஸ் பிரின்சிபால் இருக்கிறாங்க. இது நர்சிங் காலேஜ் தனியாக பிரின்சிபால் இருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தனியாக ஒருத்தவங்க பிரின்சிபால் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து ரொட்டீனாக நடக்கிற விஷயங்கள் தான். ஆன மாதிரி நான் இந்த குறிப்பிட்டப்பட்ட ட்விட்டரில் வந்த செய்தியானது முழுவதிலும் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். இங்கே அந்த மாதிரி அந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை அப்படின்றது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.